Say 6.5, question number 1. This is the last exercise for this chapter. It's based on Pythagoras theorem. Okay. Sides of triangle are given below. Okay. ஒரு first question 4 subsection இருக்கு. அதுல ஒவ்வொன்றிலே 3 sides கொடுத்திருக்காங்க. ஒரு triangle எவ்வளோ sides? 3 sides. So 3 sides ஓட measurements கொடுத்திருக்காங்க. Determine which of them are right angles. அது ஒவ்வொன்றிலேயும் எது வந்து right angles கண்டுபிடிக்கலாம். So right angle வரும்போதே அதுக்கான பெக்கூலியரான ப்ராப்பர்ட்டி என்ன? பைத்தகாரஸ் தியரம். அது வேற எதுக்குமே கிடையாது. ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள்ஸ் அதுக்கு தான் இருக்கு. ஸோ அதனால பைத்தகாரஸ் தியரம் வெரிஃபை ஆகிறதா, சாட்டிஸ்ஃபை ஆகிறதான்னு பார்க்கணும். சப்போஸ் அது வந்தானா இட் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? இன் கேஸ் ஆஃப் ரைட் ட்ரையாங்கிள், சப்போஸ் எனக்கு பைத்தகாரஸ் சாட்டிஸ்ஃபை ஆகி நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைச்சானா என்ன கேட்குறாங்க? ரைட் த லென்த் ஆஃப் இட்ஸ் ஹைப்போடென்யூஸ். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஹைப்போடென்யூஸ் லென்த் எழுது. ஹைப்போடென்யூஸ்னால் ஆல்ரெடி வீணும் இட்ஸ் அ லாங்கஸ்ட் சைடு. அந்த 3 சைடில் எது லாங்கஸ்ட்டோ அதான் ஹைப்போடென்யூஸ். இட்ஸ் அ சைடு ஆப்போசிட் டு த ரைட் ஆங்கிள் தானே. ஸோ நம்ம படம்லாம் வரைச்சி அதெல்லாம் பார்க்க வேண்டாம். அந்த 3 மெஷர்மெண்ட்ஸில் ரைட் ஆங்கிள் சாட்டிஸ்ஃபை ஆனால் லாங்கஸ்ட் சைடு எதுவும் அதான் என்னோட ஹைப்போடென்யூஸ். அதை எழுதி வச்சுட்டா போதும். ஓகேவா? So shall we examine for each of the set of values? So see, the first set of values given is 7 centimeter, 24 centimeter and 25 centimeter. Okay. So இது எப்படி நம்ம செக் பண்ண போறோம்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு வெரி ஈஸி. வெதர் இட் சாட்டிஸ்ஃபை பைத்தகாரஸ் தியரம் ஆர் நாட், அதுதான். ஓகேவா? ஸோ பைத்தகாரஸ் தியரம் என்ன சொல்றது? ஒரு அந்த பெரிய சைடை, அதாவது ஹைப்போடென்யூஸுங்கிற சைடை வந்து தனியாக ஸ்கொயர் பண்ணு, மிச்சம் இருக்கிற நம்பர்ஸை வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணு. அந்த ஹைப்போடென்யூஸ் ஸ்கொயர் பண்ணதும் மிச்சம் இருக்கிற 2 சைட் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணதும் சேமாக இருந்தானா பைத்தகாரஸ் தியரம் இஸ் சாட்டிஸ்ஃபைடு. ஓகேவா? ஸோ இதில் எப்படி நம்ம ஹைப்போடென்யூஸ் அதை கண்டுபிடிக்கிறதுனா நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லா நம்பரையும் தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணிக்க. 7 ஸ்கொயர் 49, 24 ஸ்கொயர் 576, 25 ஸ்கொயர் 625. ஸோ இந்த பெரிய நம்பர் மட்டும் தனியாக எடுத்துக்கணும். 3மே ஸ்கொயர் பண்ணுங்கள். இந்த பெரிய நம்பர் ஸ்கொயர் பண்ணது இக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போது சின்ன 2 நம்பரோட ஸ்கொயர் கிடச்சது இல்லையா, அதை ஆட் பண்ணணும். 7 ஸ்கொயர் ப்ளஸ் 24 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு வாட்? 49 ப்ளஸ் 576. ஸோ ஈக்குவல் பண்ண என்ன கிடச்சது? ஆட் பண்ணால் 625. ஸோ திஸ் இஸ் இக்குவேஷன் நம்பர் 2. நவ் லுக் அட் ஹியர். அந்த பெரிய நம்பரோட ஸ்கொயரும் சின்ன 2 நம்பரோட ஸ்கொயரும் ஆட் பண்ணுற சம்மும் ஈக்குவலாக இருக்கா? இக்குவேஷன் 1 and 2 ஈக்குவலாக இருக்கா? தட் மீன்ஸ் இக்குவேஷன் 1 ஈக்குவல் டு இக்குவேஷன் 2 which implies that this is a right triangle. ஓகேவா? ஸோ இந்த 3 வேல்யூஸ் வச்சு ஒரு ரெக்டாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் டெஃபினெட்லி தட் வில் பி அ ரைட் ட்ரையாங்கிள். ஒன் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் வந்து 90 டிகிரியாக இருக்கும். ஓகேவா? நவ் லென்த் ஆஃப் த ஹைப்போடென்யூஸ், ரைட் ட்ரையாங்கிளாக இருந்தால் ஹைப்போடென்யூஸ் லென்த்து சொல்லு. ஹைப்போடென்யூஸ் லென்த் என்ன? இதில் 3ல் எது லாங்கஸ்ட்டு? 25. ஸோ 25 சென்டிமீட்டர் தான் ஹைப்போடென்யூஸ். புரியுறதா? வெரி சிம்பிள். பைத்தகாரஸ் தியரம் சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையான்னு பாருங்கள். ஒரு ட்ரையாங்கிள் ரைட் ட்ரையாங்கிளா இல்லையான்னு பார்க்கறதுக்கு பெஸ்ட் மெத்தட் என்ன? Pythagoras theorem, because Pythagoras theorem is applicable only for right angled triangles. அவங்களுக்கு மட்டும் உள்ள பெக்குலியரான ப்ராப்பர்ட்டி, வேறு எந்த ட்ரையாங்கிள்ஸ்க்கும் வராது. ஓகேவா? ஸோ பைத்தகாரஸ் தியரம் எப்படி வெரிஃபை பண்ணுறது? 3 நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணுங்கள். பெரிய நம்பர் ஸ்கொயரை தனியாக வச்சுக்கோங்க. சின்ன 2 நம்பர் ஸ்கொயரை ஆட் பண்ணுங்கள். அந்த ஆட் பண்ண ஆன்சரும் பெரிய நம்பர் ஸ்கொயரும் ஈக்குவலான ரைட் ட்ரையாங்கிள் பைத்தகாரஸ் தியரம் சாட்டிஸ்ஃபை. இல்லைனா ஈக்குவல் இல்லைன்னா கிடையாது. ஓகேவா? Going to the second set of values, 3 cm, 8 cm, 6 cm. So idile again what I am going to do, square the values separately. 3 square 9, 8 square 64, 6 square 36. நான் இதுக்கு 8 தனியாக இருக்கேன்னா equation போடுறதுக்காக பெரிய தனியாக 3ஆவதாக பண்ணியிருக்கேன். So 6 square 36. Now பெரிய நம்பர் ஸ்கொயர் 64 நம்பர் 1 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சின்ன 2 ஸ்கொயர் பண்ணதை ஆட் பண்ண, அந்த நம்பர்ஸ் ஆட் பண்ணக்கூடாது, ஸ்கொயர் பண்ணதை. பி கேர்ஃபுல். ஸோ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் என்ன? 9 ப்ளஸ் 36 45. நவ் செக். இந்த குட்டி 2 நம்பர் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணதும் நம்ம பெரிய நம்பர் ஸ்கொயர் ஈக்குவலாக இருக்கா? 45 and 64 ஈக்குவலாக இல்லை. ஸோ இக்குவேஷன் 1 இஸ் நாட் ஈக்குவல் இக்குவேஷன் 2. therefore it is not a right triangle. ஸோ ரைட் ட்ரையாங்கிள் இல்லைன்னா அப்புறம் ஹைப்போடென்யூஸ் அதை பற்றிலாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேவா? ஸோ அதில் ஹைப்போடென்யூஸ் வராது. இட்ஸ் நாட் அ ரைட் ட்ரையாங்கிள் சொல்லி ஸ்டாப் பண்ணிடுது. ஓகேவா? Going to the next set of values. Next set of values, before checking itself, you try on your own. ஓகேவா? இது மாதிரி similar pattern questions வந்துன்னா 1-2 உங்களுக்கு புரிஞ்சதுன்னா next set of questions you try. ஓகேவா? வெரிஃபிகேஷனுக்கு கடைசியில் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்காது க்ராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் set of values, 50 cm, 80 cm, 100 cm. So again what I am going to do is
I'm going to square these values, okay? So 50 square, 5 square 25, 0 square, ஒன்று இருக்கிறதுனால 2 போடலாம். அது 80 square, 8 square 64, ஒரு 0, 2 0 ஆயிடும். அதே மாதிரி 100 square, 100ல 100 1 square என்ன 1, இப்போ 100ல 2 0 இருக்கு. ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது 4 0 மாறிடும், ஓகேவா? ஸோ இந்த பெரிஷோட ஸ்கொயரை தனியாக ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுருக்கேன். சின்ன 2 ஸ்கொயர், தட் இஸ் 50 ஸ்கொயர் ப்ளஸ் 80 ஸ்கொயர். சின்ன நம்பரோட ஸ்கொயர் ஆட் பண்ணால் வாட் வில் ஐ கெட்? 8900, ஓகேவா? If I look at here, equation 1 and equation 2 are not the same. அந்த பெரிய நம்பரோட ஸ்கொயரும் சின்ன 2 நம்பரோட ஸ்கொயர் ஆட் பண்ண அந்த சம்மும் they both are not matching. That means the given value doesn't satisfy Pythagoras theorem. Therefore, it is not a right triangle. இங்கே வேணா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எழுதிக்கலாம். Since this is not equal to this one, the given measurements do not satisfy Pythagoras theorem. Therefore, it is not a right triangle. இங்கே கூட not equal to do not satisfy. இங்கே வந்து 1 equal to 2, it satisfies Pythagoras theorem. Therefore, it's a right triangle and the hypotenuse. So, இங்கே right triangle இல்லாதனால hypotenuse பற்றி பேச்சே கிடையாது. Move on to the next question. 13 cm, 12 cm and 5 cm. Again, square the individual values. 5 square 25, 12 square 144, 13 square 169. இதில் 13 square, 13ங்கிறது பெரிஷ். ஸோ அதோட ஸ்கொயர் equation number 1. பெரிஷோட ஸ்கொயரை equation number 1 தனியாக வச்சுக்கலாம். சின்ன ஸ்கொயர் 5 square plus 12 square. சின்ன நம்பர்ஸோட ஸ்கொயரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 25 plus 144, 169. So if I name that as equation number 2. Now look at here, பெரிய நம்பரோட ஸ்கொயரும் மிச்ச 2 நம்பரோட ஸ்கொயர் பண்ணதை ஆட் பண்ண ஆன்சரும் சேம். That means equation 1 equal to 2. That means one line you can include here, the given values or the given measurements satisfy Pythagoras theorem, or the given triangle is a satisfies Pythagoras theorem. Therefore, it is a right triangle. Right triangle இருந்தால் next step என்ன கேட்குறாங்க? hypotenuse length கேட்குறாங்க. ஸோ hypotenuse length என்ன? இது 3ல் எது பெரிய வேல்யூ? 13. அந்த 13 சரி விட்டு எழுத வேண்டியதா. இந்த ஹைப்போட்டென்யூஸ்க்கெல்லாம் ஸ்கொயர் பண்ண வேல்யூவில் எழுதக்கூடாது. இந்த 3 கொடுத்துருக்கிறதுல பெருசு. இந்த 3 கொடுத்துருக்கிறத என்ன? பேஸ், ஆல்டிடியூட், ஹைப்போட்டென்யூஸ் அப்படி தான் கொடுத்துருக்காங்க 3 வேல்யூஸ். ஸோ அதில் பெரிய வேல்யூ ஏதோ அதுதான் என்னோட ஹைப்போட்டென்யூஸ், ஓகேவா? ஹோப் திஸ் இஸ் கிளியர் ஃபார் யூ. தே ஆர் ஆஸ்கிங் டு செக் வெதர் இட் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். 3 மெஷர்மெண்ட்ஸ் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, பெரிஷ தனியாக ஸ்கொயர் பண்ணுங்க, சின்னது 2 ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்க. அந்த ஆட் பண்ண வேல்யூ பெரிஷோட ஸ்கொயர் ஈக்குவலாக இருந்தால் Pythagoras theorem is satisfied. அதுதான் Pythagoras theorem சொல்ல வருது. ஸ்கொயர் ஆஃப் த hypotenuse is equal to sum of squares of other two sides. satisfy ஆனா right triangle hypotenuse length எழுதுங்க. அது ஈக்குவல் ஆகலைன்னா satisfy ஆகலை, அதே right triangle கிடையாதுன்னு கன்க்ளூட் பண்ணுங்க, ஓகேவா?